நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ நம்ம வீட்டு தோட்டத்தில் வாழை மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா வளர்த்துட்டு இருந்தோம். நாங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குரங்குகள் வந்து அதிகம். ஸோ இந்த வாழை இலைகளை வந்து குரங்குகள் வந்து சேதப்படுத்துறது. ஸோ அதனால் தோட்டத்தில் வந்து இந்த வாழை மரத்தை வந்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த தண்டுகள் வந்து கோழிகள் வந்து சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு அதனோட வேலிகள்லாம் எடுத்து போட்டுட்டோம். ஸோ கோழிகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மரத்தோட கீழே இருக்கக்கூடிய தண்டு பகுதிகளை எப்படி கொத்தி கொத்தி சாப்பிடுதுன்றதை பாருங்கள். ஓகே, ஸோ பொதுவாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மட்டும் இல்லாமல் கோழிகளுக்கு நம்ம அப்பப்போ வாழை தண்டுகளை வந்து தீவனமாக கொடுக்கலாம். இது மூலயமா கோழிகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து பார்த்திங்கன்னா உண்டு பண்ணும். ஸோ வீட்டு முறையில் நாட்டுக்கோழி வளர்க்குறோம் அப்படின்னா தீவனங்களில் பொறுத்த வரைக்கும் நம்ம பெரும்பாலும் செலவுகள் வந்து அதிகமாக பண்ண தேவையில்லை. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 பெட்டை கோழிகளும் ஒரு சேவலும் வச்சுருக்கேன்.